அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர். ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, முன்னமே அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அதை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பிள்ளையாயிருப்பதற்கு. நாம் பிள்ளைகளானதும் அவர் முதற் பேரானவராய் மாறினார். ஆமென். இயேசு முதற் பேரானவராய் மாறுவதற்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரானவரை கொடுக்க வேண்டியிருந்தது. ஆமென். கொடுத்து பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஒரே பேரானவராய் இருந்தார் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு. பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து, ஆமென், அவரை முதற் பேரானவராகவும் நம்மை அதற்கு கீழையும். நான் எத்தனாவது பிள்ளைன்னு தெரியல. யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரிந்தது. 1 யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரிய வேண்டியது. யோவான் 3:16 சொல்லுங்க. தேவன் தம்முடைய தெரியும், ஆனா கரெக்டா தெரியாது. அதான் மேட்ரு. ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. இனி 1 யோவான் 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆமென். அப்படி அமைதி. ஆமென். அப்படி அமைதியா அப்படியெல்லாம் இருக்கா? ஆமா. அவன் ஜீவன் கொடுக்கலனாலும் நம்ம சகோதரர்கள் வரும்போது நம்ம பக்கத்து சேர்ல இருக்கிற பேக் எடுத்து அவங்களுக்கு இடம் கொடுத்தாலே அது ஒரு பெரிய. அப்ப நம்ம கடனாளிகள் ஆயிட்டோம். எப்பொழுது அவருடைய அன்புக்குள்ள வந்துட்டோமோ நம்ம எல்லாம் கடனாளி. ஆமே. நான் பெரிய கடன்காரன். எதை செலுத்த கடன் பட்டிருக்கேன் தெரியுமா? அன்பு. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். காமனா ஜீசஸ் பிரீச் பண்ணும்போது எல்லாத்தையும் காமனா சொல்லிட்டு விடுவார். எல்லாம் காமனா சொல்லுவார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்னு காமனா பேசுவார். மலை உபதேசம் நமக்கு தெரியும். உங்கள் சத்துருக்களை எல்லாமே. ஆனா அவரோட க்ளோஸா இருக்கிறவங்கள்ட்ட டீட்டெயிலா சொல்லுவார். நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல. ரியல் கிராஸே அதுதானே. நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல நீங்களும். ஆமென். இந்த கிராஸ போடலாம். நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல நீங்களும். அப்போ ஆனா நம்ம காட்டுற அன்பு எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, அவர்கள் நம்மிடத்தில் எப்படி அன்பா இருக்கிறார்களோ அது போல. அவங்க ஒரு சைடோட சிரிச்சா நம்ம இந்த சைடோட சிரிப்போம். அவங்க ஹாய்னா நம்ம பாய்ப்போம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு கொஞ்சம் கூட்டி வழங்கி. ஆமென். ஜீசஸ் என்கிட்ட அன்பா இருக்கிறது போல நான் மற்றவர்களிடத்தில் அன்பா இருக்க கடன் பட்டிருக்கிறேன். இது நம்முடைய லைஃபா மாறினாலே நம்ம கிட்ட எந்த சாயல் வெளிப்படும் தெரியுமா? இயேசுவின் சாயல். அல்லேலூயா. அவ என் மேல விழுந்த கடமை, நான் ஒரு கடனாளியா இருக்கிறேன்.
நான் நேசிக்கிறேன். நம்ம எல்லாருமே நேசிக்கிறோம், நம்ம எல்லாருமே நேசிக்கிறோம். ஆனா இயேசு காண்பித்த அன்பை காண்பிக்கிறோமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சவாலா இருக்கு. கடனாளியா இருக்கிறோம், அன்பு காட்ட கடனாளியா இருக்கிறோம். இயேசு தம்மேல் கைபோட வந்தவனுக்கு உதவி செய்து அன்பை காட்டுறார். தம்மை காட்டி கொடுக்கிறவனை சிநேகிதனே என்று சொல்லி அன்பை காட்டுறார். நம்ம நிறைய சொல்லி மறுதலித்தவனை மன்னித்து அவன் மறுதலித்ததை ஒரு விசை கூட அவன்கிட்ட கேட்காம அன்பை காட்டுறார். நம்ம மன்னிப்போம், நம்ம கூட சாப்பிட்டுட்டு அவன் இப்பதான் சாப்பாட்டுல கை வைக்க, ஆனாலும் நீ அன்னைக்கு இப்படி சொன்ன பாத்தியா, சாப்பிட்டு 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 எங்கேயாவது இன்டைரக்டாவது கேட்டாரா? அப்படி நமக்கெல்லாம் ஒரு கேட்கணும், இருந்தாலும் பேதுருவே அப்படில. ஆமென். என்ன பேதுரு கேட்கட்டா? நம்மள கேட்க மாட்டோம். இப்படி பார்த்தாலே ஆமாண்டவரே, நீ என் இடத்துல அன்பா இருக்கிறாயா? ஆமாண்டவரே. ஓ அப்படியா? அவ்வளவுதான், முடிஞ்சு. அவன் திருப்பி கடலுக்குள்ளேயே கேசுவ பார்த்த உடனே கடலுக்குள்ள குதிச்சுட்டான். ஆமென். கடனாளி, நான் கடனாளி. கிறிஸ்து என்னில் காண்பித்த அன்பை நான் காண்பிக்கும் வரைக்கும் நான் கடனாளியாகவே இருக்கிறேன். பொதுவாகவே சின்ன வயசுல இருந்து கேட்ட செய்தியில ஒண்ணு என்ன தெரியுமா? என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கடன்ல இருந்தா அவர் வரும்போது போக முடியாது அப்படிம்பாங்க. ஆமே. அன்பு. கலாத்தியர் 4:5 அதிகாரத்தில் ஒரு வார்த்தை உண்டு. 14வது வசனம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையில நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். சோ ஒருத்தன் ரியல் லவ், அதாவது கிறிஸ்து காண்பித்த அன்பை ஒருத்தன் காட்ட ஆரம்பிச்சிட்டானா இந்த மொத்த பைபிளையும் அவன் ஃபாலோ பண்றான்னு அர்த்தமா? ஆமென். ஹோல் பைபிளை அவன் ஃபாலோ பண்றானா? கிறிஸ்து காண்பித்த அன்பை ஒருவன் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டானா அவன் எந்த லிஸ்ட்ல வந்துடும் தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான். மொத்த பைபிளை அவன் ஃபாலோ பண்றான். மொத்த பைபிளை அவன் ஆயிட்டான், நிருபாயிட்டான். அப்போ இது ஒரே நாள்ல வெளிப்படுமா அப்படின்னு கேட்டா, 3 வருஷம் கூட இருந்த பேதுரு கிட்ட இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? ஆண்டவர் எதிர்பார்த்த லவ் இந்த அகாப்பே. ஆனா பேதுரு சொல்றாரு, ஆமாண்டவரே நேசிக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஆமாண்டவரே நேசிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் அதனுடைய சரியான மீனிங் என்னன்னா, ஆண்டவர் நீங்க எதிர்பார்க்கிறது என்கிட்ட இல்லை, ஆனா நான் உங்களை நேசிக்கிறேன். இப்ப அது தொட்டதுனால அங்க போயிட்டு நான் செய்திக்கு வரேன். ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்களா? லவ் விஷயத்துல ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு ரொம்ப ஹெவியா இருக்கும். இப்படி இருக்கும். இவர்கள் எல்லாரிலும் யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரத்திலே 15 வாசிக்க வேண்டாம் சொல்லுங்க, வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன். இவர்கள் எல்லாரிலும், அதுவும் எப்ப கேட்கிறாரு பாத்தீங்களா? சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இல்ல, சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கேட்டா இறங்காது. அதான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். சிலதெல்லாம் சாப்பிடும் போது இதெல்லாம் ஆண்டவரை பார்த்து நிறைய படிக்கணும். ஹல்லேலூயா.
நான் சாப்பிடும்போது ஃபோன் எடுக்க மாட்டேன். ஏன்னா சில ஃபோன் நமக்கு இங்கே இறங்காது. சிலர் பார்க்குறாங்க, ஓ மற்ற டிரைவர் எடுத்துருவார் ஃபோன். அவன் அவருக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு. ஏன்னா இந்த கேள்வி பேதுருக்கு என்ன ஆயிட்டான், 3:17 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு துக்கப்பட்டு அப்படின்ட்டு இருக்கு. அதனால அப்பவும் சுட்டு வச்சு மீனையும் சுட்டு வச்சு உட்கார வச்சு எல்லாம் வச்சு அவன் மீன் எடுத்து அப்படி அப்பத்தில் கொஞ்சம் பிச்சு ஃப்ரை ஒரு துண்டு எடுத்து வச்சு, சிலர் அப்படி விழுங்குறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அப்படி சாப்பிடலான் இருக்கும்போது பேதுருவே அப்படில சாப்பிட்டு முடி. அவர் சாப்பிட்டு முடிக்கிறது வர அப்படி பார்த்துட்டு அவர் போஜனம் பண்ணின பின்பு சீமோன் பேதுருவை நோக்கி, சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? அப்படி கேட்கும்போது, ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஆண்டவர் அந்த லெவல் அடுத்து அப்படி குறைச்சு கேட்கிறார். 16 நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அடுத்து கேட்கிறார், சீமோனே, நீ என்னை நேசிக்கிறியா? சரி, நான் கேட்டது மாதிரி இல்ல, இப்ப நீ சொல்றது மாதிரியாவது இருப்பியா அப்படின்ட்டார். நான் கேட்கறது மாதிரி நீ இல்ல, ஆனா நீயும் வாயை திறந்து சொல்றல்ல, அப்படியாவது இருப்பியா அப்படி கேட்டதும். ஏன்னா அப்படி சொல்லி சொல்லி இருக்கல அவன் உம்மோடு கூட. நான் காவல்ல வர்றதுக்கு சொன்னா அப்படி இருக்கல, சொல்லுறோம் அப்படி இருக்க மாட்டேங்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ சொல்றல்ல பேதுருவே, அப்படியாவது இருப்பியா? இப்போ அதாவது என்ன சொல்லணும்னா, என் அன்பை வாங்குறதுக்கு அவர் எவ்வளோ தாழ்ந்து வரார் பார்த்தீங்களா? என்னை நேசிக்க வைக்கிறதுக்கு அவர் எவ்வளோ உயிர் தெழுந்தவர ஒருத்தன் திரும்பியும் தாழ்ந்து வர வைக்கிறான், அவனுடைய லவ் வாங்குறதுக்கு. இவர் எழுந்தவர், ஆனா ஏன் அன்பை வாங்குறதுக்கு அவர் இன்னும் தம்மை தாழ்த்த ரெடியா இருக்கிறார். ஒருவ நேசத்துக்காக எதையும் இழப்பான். அப்ப நமக்குள்ள அந்த தாழ்மை இருந்தா மற்றவர்களிடத்துல அது அன்பின் தாக்கத்தை உண்டாக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. கிறிஸ்துவினிடத்தில் வெளிப்பட்ட அந்த மனத்தாழ்மை நம்மில் வெளிப்பட்ட, அதான் ஆவியில் எளிமை. ஆவியில் எளிமை தான் மனத்தாழ்மை. புவர் இன் ஸ்பிரிட். அது மற்றவர்களுக்குள்ள எந்த தாக்கத்தை உண்டாக்கும் தெரியுமா? அன்பின் தாக்கத்தை உண்டாக்கும். அந்த தாக்கம் தான் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தி எவ்வளவேனும் இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாது என பேதுருவை கண்டித்த போதும் பேதுரு சொன்னான், என்னால் அப்படி இருக்க முடியாது, என்னாலெல்லாம் சொல்லாம இருக்க முடியாது. இதே ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக இயேசுவை நிறுத்தி பேசின போது தூரத்திலிருந்து பார்த்த பேதுரு அந்த சங்கத்தை பார்த்து பயந்து, ஒரு வேலைக்காரி நீயும் நாலு அப்படி சொன்னவன் இப்போது அந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான். இந்த அன்பின் தாக்கம் அவனை, ஆமா, ஏன்னா பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமா, ஆண்டவர் நம்ம கிட்ட அப்போ நான் கடனாளியா இருக்கிறேன். அவங்க எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தாங்க, நான் அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தேன், முடிஞ்சு. அவங்க ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டாங்க, எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் அவங்கள கூப்பிடுறேன், ஃபினிஷ்ட். அப்படி அல்ல. கிறிஸ்து என்னில் காண்பித்ததை நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்? கிறிஸ்து என்னில் அவர் காண்பித்த அன்பினால ரட்சிக்கப்பட்டேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட
ஆமென். கிறிஸ்துவின் அன்பினால நாம் ரட்சிக்கப்பட்டோம். அந்த அன்பை நாம் காட்டும் போது அநேக ரட்சிப்புக்குள் வருவார்கள். கிறிஸ்துவின் சாயல் நம்மில் வெளிப்பட வேண்டியது, வெளிப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 3:18 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல. கண்ணாடியில பார்க்கும்போது அந்த என்ன ஒரிஜினலோ அப்படியே தெரியும். இந்த வசனத்தை, அதாவது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அந்த மகிமையை பார்க்க போறோம். அதுல கொஞ்சம் கூட குறையாம பார்க்கிற அளவு கர்த்தர் நம்மளை வளர்த்துவார். ஆனா இந்த வேர்டை இன்னைக்கு காலையில ஆண்டவர் நினைவில் கொண்டு நினைவில் நம்ம கொண்டு வராருன்னு இல்லை, அதுல இன்னொரு மெசேஜ் நமக்கு தராருன்னு அர்த்தம். ஆண்டவர் அப்படி அதை நினைவில் இப்படி வச்சிட்டு இருக்கும் போது ஆண்டவர் கேட்டார், நீ கண்ணாடியில பார்க்கும்போது உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டார். ஆமென். நான் கண்ணாடியில பார்த்தா என்னதானே தெரியும்? அப்படிதான் என் மகிமையை நான் உன்கிட்ட பார்க்க விரும்புறேன் அப்படின்ட்டார். கண்ணாடியில் காண்பது, நீ கண்ணாடியில பார்த்தா உனக்கு என்ன தெரியும்? நீ ஜீசஸ், நான் கண்ணாடியில பார்த்தா என்னதானே தெரியும்? நீங்க போய் கண்ணாடியில பாருங்க. என் மகிமையை நான் உன்கிட்ட பார்க்க விரும்புறேன். க்ளோரி. அந்த மகிமைக்கு ஒரு நேம் உண்டு, ஜீசஸ். ஹalleluya. நீ டெய்லி கண்ணாடி பார்க்கும்போது, ஆண்டவரே நான் பார்க்கும்போது ஜீசஸை பார்க்கணும். என் கண் அவரை மாதிரி பரிசுத்தாகி, என் வாய் அவரை மாதிரி பேசி, என் காது அவர் கேட்கிறது மாதிரி கேட்டு, அதுக்கு உதவும்படியாக தான் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மறுரூபமாவோம் என்றல்ல, மறுரூபப்படுகிறோம். அவர் மறுரூபப்படுத்திட்டே இருக்கிறார். உள்ள அவர் போராடுறார். உறவாடிட்டா அவருக்கு போராட்டம் குறைஞ்சிரும். நம்ம உறவாடாததுனால போராட்டம் நடக்குது. போராடுறவரை துக்கப்படுத்திட்டு இருக்கிறோம். எனக்காக உள்ள இருந்து ஒருத்தர் போராடுறாரு, வெளியிருந்து ஒருத்தன் கண்ணி வைக்கிறான். பல நேரத்தில் அவனுக்கு எசைஞ்சு இவரை துக்கப்படுத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்குள்ள ஸ்டடி அதுதான். கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தின யோபு. யோபுவின் வாழ்க்கையில் வெளிப்பட்ட விசேஷமாய் சோதனை காலத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவின் சாயலை தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த யோபுவின் வாழ்க்கையில சோதனை வந்ததுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில இந்த பிசாசினால் சோதிக்கப்பட்ட தருணத்துக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை உண்டு. என்ன ஒற்றுமைன்னா, ஆண்டவர் 2 பேரும் குறித்து, யோபு குறித்து, என் தாசனாகி அவனை மாதிரி ஒரு உத்தமனை நான் பார்க்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் யோபுவின் வாழ்க்கையிலே சோதனை, பிசாசின் சோதனை ஸ்டார்ட் ஆச்சு. அது போலதான் மத்தேயு சுவிசேஷம் 3 கடைசியில இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இனி 4:1 வாசிங்க. மத்தேயு 4:1. அப்பொழுது இயேசு, எப்பொழுது அறியணும்னா அந்த கடைசி வசனத்துல இருந்து சேர்த்து வாசிங்க. 3 கடைசியில இருந்து. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இனி யோபுவின் புஸ்தகம்
1வது அதிகாரத்துல கர்த்தர் கேட்கிறார், நீ எங்கிருந்து வருகிறாய்? அப்படி கேட்கும்போது நான் பூமி எல்லாம் உலாவி அதில் சுட்டி திரிந்து வருகிறேன் என்று சாத்தான் சொல்லுகிறான். அப்பொழுது 8வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல் பூமியில் ஒருவன் இல்லை. அப்போ இவன் சொல்றான், நீங்க இப்படி சொல்றீங்க, கொஞ்சம் இப்படி மட்டும் செஞ்சு பாருங்க, இதுல மட்டும் கை வச்சு பாருங்க, அவன் உத்தமத்துல இருக்கிறானா இல்லையான்னு அதுக்கப்புறம் சொல்லலாம். உடனே கர்த்தர் பெர்மிஷன் கொடுக்கிறார். 12வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது. பாத்தீங்களா? இப்போ யோபுவை உன் கையில் அவன் இருக்கிறான்னு சொல்லல. 2வது அதிகாரத்துல தான் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா 6வது வசனத்துல, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கிறார். முதல் சோதனையில ஏன் யோபுவை சாத்தான் வாதிக்கவில்லை? என கொடுக்கல. என் வாழ்க்கையிலே சோதனையின் அளவு அதிகரிக்கிறது என்றால் என்னுடைய விசுவாசத்தின் அளவு அதிகரித்திருக்கிறது என்ற அர்த்தம். அன்னைக்கு எல்லாம் தலைவலி வந்தா 2 நாள்ல போயிரும், இன்னைக்கு 2 வாரம் ஆகியும் போகலையா? சிலர், எனக்கு அந்த விசுவாசம். அப்ப ஆண்டவர் எடுத்ததுமே கொடுக்கல. ஏன்னா அதையும் சொல்றேன், 2வது அதிகாரத்துல யோபு ஸ்தோத்திரம் சொல்லல. ரெண்டாவது அதிகாரத்தில் அமைதியாயிட்டார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராது என்று சமுத்திரத்துக்கு எல்லையை போட்டவர். 1 கொரிந்தியர் 10 அவர் அனுமதிக்கிற சோதனையை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. உங்களுக்கு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வேற சோதனை கிடையாது. எனக்கு எதுவும் அதான். ஆமே. அடுத்த வார்த்தை, தேவன் உண்மை உள்ளவர். சோதனை விஷயத்துல ஆண்டவர் உண்மை உள்ளவர். எல்லா விஷயத்திலும் உண்மை உள்ளவர் தான். ஆனா என் வாழ்க்கையில தேவன் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு மட்டும் என் ஆண்டவரே அப்படிலாம் நமக்கு கேள்வி வரக்கூடாதுன்னு தான் இந்த இடத்துல எல்லாம், அந்த நிறைய இடத்துல இப்படி தேவன் உண்மை உள்ளவர்னு எங்கெல்லாம் வருதோ, ஹோம்ஒர்க் நீங்க அங்க பாருங்க, அங்க ஏதோ ஒரு மேட்டர் இருக்கும், நமக்குள்ள கேள்வி எழுப்புகிற மேட்டர் இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும். இன்னொரு வசனத்தை கூட அப்படியே இது வந்ததுனால இன்னைக்கு யோபு, ஆமா, அவரு 42 அதிகாரம் இருக்கு, நம்ம 1 ஹவர்ல படிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமென். 1 தெசலோனிக்கேயர்ல 5வது அதிகாரத்துல 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் பாருங்க. நீங்க 1 தெசலோனிக்கேயர் 5 எடுங்க, அப்புறம் 2 தெசலோனிக்கேயர். 1 தெசலோனிக்கேயர் 5ல 23-24 பாத்தீங்கன்னா, சமாதானத்தின் தேவன் தானே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்போ இது ஒரு பெரிய, அப்போ இந்த வசனம் மட்டும் இருந்துன்னு வைங்களேன், ஆண்டவர் வாரேன்னு சொல்லும் போது நம்ம சொல்லுவோம், வந்துடாதீங்க ஆண்டவரே. ஏன்னா ஆவி ஆத்மா நம்ம சரீரம் சுத்தமாக்க நல்லா குளிக்கிறோம் இல்ல, நல்லா குளிச்சு, சிலர்லாம் 2 வேளை குளிப்பாங்க, சிலர் காக்கா குளி தலை மட்டும் காட்டிட்டு வர்றவங்களும் இருப்பாங்க. நல்ல காலையில் சிலர்லாம் வீட்டுக்கு வெளியே இருந்து உள்ள போகும்போது காலை நல்லா தேய்ச்சி, இது சரீரம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஆவி ஆத்மா.
அது எங்க இருக்குன்னு நமக்கு ஆமென். அது எப்படி இருக்கு ஏதாவது தெரியுமா? நமக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தாலாவது தெரியுமா? தெரியாது. ஆமாம். சிலர்லாம் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை இப்படி வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க, ஒன்றும் தெரியாது. என்ன எக்ஸ்ரேல எடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒரே கருப்பா இருக்கு, உள்ள அப்படிதான் இருக்கு, ஏதாவது ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர் வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக சொல்லிட்டு ஒரு இடி இறக்கிறது மாதிரி ஒரு வேர்டு வந்துட்டு அடுத்த வார்த்தை, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அப்போ அது அவர் கையில் இருக்கு. அதான் கிறிஸ்டியன் லைஃப் வந்து இண்டிபெண்டன்ட் லைஃப் கிடையாது, அது டிபெண்டன்ட் லைஃப். கிறிஸ்டியன் லைஃப் வந்து அவ்வளவுதான். நான் வந்து ஃப்ரீடம், நான் ஃப்ரீ ஆயிட்டேன், நான் அக்கிரமத்தினின்று விடுவிக்கப்பட்டேன், அதனால என் இஷ்டத்துக்கு இல்ல 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 இல்ல. 2 பிள்ளைகளுக்கும் தகப்பன் சொத்தை பிரிச்சு கொடுக்கிறார். ஒருத்தன் சுதந்திரம் என்பதை தவறாய் நினைத்து தன் போக்கில் போனான், இன்னொருவன் சுதந்திரம் என்பது என் அப்பாவோடு இருப்பது என நினைத்து தகப்பனோடு இருந்தான். ஹல்லேலூயா. இதான் ரியல் கிறிஸ்டியானிட்டிங்கிறதே அதான், டிபெண்டன்ட், சார்ந்து இருக்கிறது. வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? 2 தெசலோனிக்கேயர் 3 பாருங்கள். ஒன்னு 2 3 வசனத்துல, துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும், இந்த வேர்டு படிக்கும்போது விசுவாசம் எல்லாரிடத்திலும், அவ விசுவாசம் நிறைய விட்டு அட்டு போயிட்டு குறைஞ்சு போயிட்டு அப்படி இருக்கும்போது அடுத்த வசனம், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். பாத்தீங்களா அந்த உண்மை? ஏன்னா உண்மை ஆண்டவரை சூழ்ந்து இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம செய்திக்குள்ள வரும். யோபுவின் வாழ்க்கையில அந்த வசனம் டச் பண்ணனால இதை சொன்னேன். கர்த்தர் உண்மை உள்ளவர், திராணிக்கு மேலாக சோதிக்க இடங்கொடாம அதை தாங்கவும் தப்பித்து கொள்ளும் போக்கையும் உருவாக்குகிறவர். அப்போ சோதனை வரும்போது, வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, அதாவது நம்ம சந்திக்கிற சில சோதனை வந்து வேற யாராவது சந்திச்சிருந்தா சூசைட் பண்ணிருப்பாங்க. சில சிச்சுவேஷன் ஒவ்வொருத்தரும் வேற யாராவது சந்திச்சிருந்தாங்கன்னா ஆண்டவரை விட்டே போயிருப்பாங்க அதுக்கப்புறம்லாம். ஆனாலும் அதான் தேவன் நம்மளை அறியாமலே, ஏன்னா விசுவாசத்தை துவக்கினவர் அவர் அல்லவா. சீஷர்கள் இயேசுவினிடத்தில் கேட்ட விண்ணப்பங்களில் ஒன்று என்ன தெரியுமா? எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். விசுவாசத்தை ஆண்டவர் வரமாட்டும் கொடுக்கிறார், அது வரங்களில் ஒன்று. அப்போ சிலருக்கு விசுவாசம் ஒளிந்து போயிருது. ஒளியக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சோதனையிலும் நம்ம நிக்கிறோம்னா நமக்குள்ள அவர் விசுவாசத்தை துவக்கிட்டு விடல, அவர் விசுவாசத்தை வரமாட்டே கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள். மொத்த நம்பிக்கையும் ஒரு நைட்ல நமக்கு அற்று போகும். அடுத்த நாள் காலையில் எழும்பி பைபிள் வாசிட்டு இருப்போம். இதான் வரம், இதுதான் அவர் கொடுத்த விசுவாச வரம். நைட்டு மொத்த நம்பிக்கை அற்று போகும். சில சிச்சுவேஷன்ல, சில இன்சிடென்ட்ல மொத்த நம்ம முழு எதிர்பார்ப்பை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு மேல இடி விழுந்தது போல சில சம்பவங்கள் நமக்கு நடந்திருக்கும். அன்னைக்கு நைட்டு பைபிள் படிக்கணுங்கிற எண்ணமே வந்திருக்காது. இனி ஜெபிக்கணும் அப்படிங்கிற, அதாவது என் ஜெபத்துக்கு பதில் வரும் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போன இரவு எனக்கு இருக்கும். ஆனா நான் படுத்து தூங்கிட்டு காலையில் எழும்பும் போது வழக்கம் போல ஏசப்பான்னு சொல்லி நான் இருக்கிறேனா, அது 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 நான் உண்டாக்கின விசுவாசம் அல்ல, அது எனக்கு தேவன் கொடுத்த கிஃப்ட், அது நமக்கு தேவன் கொடுத்த வரம். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும் சாத்தான் இவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை ஒளிந்து போக பண்ண அவன் முயற்சிப்பான். அதனால ஆண்டவர் அதை வரமாட்டேன், உனக்கு உனக்கு நான் கொடுக்கிற வரம்பா. ஆமென். ஹல்லேலூயா. வரப்பு, அதாவது
எங்கேயாவது கன்வென்ஷன் நோட்டீஸ்ல இன்னார்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஸ்பீக்கருடைய பேரை போட்டு இவர் விசுவாச வரமுடை பெற்றவர் இருக்கா? இல்லை. ஏன்னா உலகெல்லாம் அதை ரொம்ப பெருசா பார்க்காது. மாறாக இவர் பெயர் சொல்லி அழைக்கும் வரம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா விசுவாச வரம் வரம். சாத்தான் ஆண்டவர் பேதுருட்ட சொன்னார், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. அப்ப சாத்தானுக்கு அதுதான் கண்ணியாவே இருக்கு. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்ட்டு இருக்கு. விசுவாசத்தை காண்பாரோ. உனக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது என்ன செய்யும்? பெயர்ந்து போகும். பெயர்ந்து போகும். மலை போல நமக்கு முன்பா இருக்கிற பிரச்சனைய பெயர்ப்பதற்கு, அது இல்லாமல் போக பண்ணுவதற்கு கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தின் அளவு கடுகு விதை அளவு. ஏன் கடுகு விதைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? அது வளரக்கூடியது. அது வளர்ந்துட்டுனா பெரிய மரமாயிரும். ஆமென். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் அற்ப விசுவாசமா இருக்கலாம். கடல் மேல் நடந்து உள்ள போன பேதுருவை பார்த்து அற்ப விசுவாசினார். ஆனா அதே பேதுரு பெந்தேகோஸ்தே நாளில நிற்கும் போது அந்த கடுகு விதை அளவு விசுவாசம் இப்பொழுது பெரிய மரம் போல வளர்ந்து நிற்கிறது. ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாய் நிற்கும் போது அது வளர்ந்து நிற்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்காம நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணி நீரே. நீர் அறியா. ஆண்டவரை தாண்டி சத்துருவுக்கு தொட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறது சாத்தானே உனக்கு பிடிக்கல, அதனால நீ சில காரியத்தை கை வைக்கணும்னு நினைக்கிற. அப்படி நினைச்சாலும் நீ ஏதோ ஒன்னும் பெரிய ஆண்டவருக்கு நேர எதிர் சக்தியா காட்டுற. அப்படி இருந்தாலும் நீ அங்க போய் பெர்மிஷன் வாங்கிட்டு தானே. ஆமென். 6000 பிசாசுகள் ஒரு பட்டணத்தை ஆட்டி படைத்திட்டு இருக்கு. இயேசு வந்ததும் எங்களை காலத்துக்கு முன்னே அழிச்சிடாதீங்க. கொஞ்சம் முன்னாடி என்ன மாதிரி சத்தம் போட்டுட்டு இருந்த ஊர் ஜனங்கள் வர்றதுக்குள்ள எங்கள் அந்த பன்றிகளுக்குள்ள மக்கள் வந்துட்டாங்கன்னா இதுக்கு வேல்யூ எல்லாம் போச்சு. அவங்க வர நேரம் தெரியும். அதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல மக்கள்லாம் ஓடி வருவாங்க. ஆமே. இந்த பன்றிகளுக்குள்ள விட்டுட்டீங்கன்னா, பன்றிகளுக்குள்ள விட்டதும் எல்லாம் கடல்ல சாடி ஒடிஞ்சிச்சு. தேவன் சாட்சி கொடுக்கிறார். பல முறை இந்த செய்தியில, இந்த வார்த்தையை செய்தியில பயன்படுத்தி இருக்கிற பர்சனல் அதை பலப்படுத்தினதுனால நீங்க ஆண்டவருக்குள்ள இருந்து திடீரென்று உங்களை அறியாத ஒரு சோதனை வரும்போது கலங்காதீங்க. உங்களை குறித்து பரலோகத்தில் தேவன் ஒரு நல்ல சாட்சியை கொடுத்திருக்கிறார். உங்களை குறித்து தேவன் ஒரு நல்ல சாட்சியை கொடுத்திருக்கிறார். இது அதனாலதான் அவன் நான் யோபுவை பார்த்துட்டு வரேன் என்ன சொன்னா, பூ உலகம் எங்கும் அப்படிதானே இருக்கு, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி ஒவ்வொன்னா பார்க்கிறான். நான் யோபுவின் ஏரியாவில் நான் ஊட்ஸ் தேசத்துக்கு போயிட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லல, பூமி எங்கும். ஆமென். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த யோபுவின் வாழ்க்கையில வெளிப்பட்ட கிறிஸ்துவின் சாயல் 5 காரியம். 1, சாத்தானுக்கு சவாலாயிருந்தான். ஆமென். சாத்தானுக்கு பெரிய சவால். அதனாலதான் சாத்தானால போராட முடிந்தது, சாத்தானால ஜெயிக்க முடியல. தேவ பிள்ளையின் வாழ்க்கையில போராட்டம் உண்டு, ஜெயமும் உண்டு. சாத்தான் போராடுவான், ஜெயிக்க மாட்டான். காரணம், உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். சாத்தான் டார்கெட் என்ன?
ஒரு தேவ பிள்ளையின் மேல சாத்தானுடைய அவன் ஏன் சோதிக்கிறான்? அவன் ஏன் சோதிக்கிறான்? தேவன் யோபுவை குறித்து என்ன சொன்னாரோ அதை பொய்யாக்க சாத்தான் செயல்படும். இதுதான் அவன் என்ன சொல்றான் பாருங்க, 11வது வசனம். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். ஆண்டவர் அவனை குறித்து என்ன சொல்லுகிறார்னா, உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்தவன், தேவனுக்கு பயந்து. இப்போ இந்த சாட்சி இல்லாமாக்கணும், உன் சாட்சியை இல்லாமாக்கணும். உலகம் என்ன குறித்து பேசுறத இல்லாமக்கிறதுல அவனுக்கு மேட்டரே கிடையாது. அவர் என்ன குறித்து சொல்றாரு தெரியுமா, அதை இல்லாமக்கணும். அவனுடைய இதை அவன் நல்ல திருப்தியா இருக்கிறானே, அப்படி இல்லை. நீங்க அதுல எல்லாம் தொடுவீரானால், ஏன் கர்த்தர் அவனுக்குள்ள எல்லாம் உன் கையில் இருக்கிறது சாத்தான் கையில கொடுக்க காரணம் என்ன? சாத்தானுடைய டிமாண்ட் என்ன? நான் சாப்டருக்கே வரல, நீங்க தொட்டு அழிங்க, நீங்க தொடுங்க. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அப்படித்தானே சொல்றான். உம்முடைய கையை நீட்டி, உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாம். அவன் என்ன வச்சிருக்கணும்? அவன் எனக்கு கொஞ்ச நாள் அவனை என்கிட்ட விடுங்க, அப்படித்தானே சொல்லியிருக்கணும். அவன் உள்ளேயே வரல. ஆனா ஆண்டவரை பாருங்க, அவனுக்கு உண்டான எல்லாம் உன் கையில் இருக்கிறது. என்ன அதன் அர்த்தம்? யோபு நஷ்டப்பட்ட போது என்ன சொல்லுவார் தெரியுமா? கர்த்தர், அதன் அர்த்தம் என்ன? அவனுக்கு உண்டான இவ்வளவு உண்டாக்கதான் கர்த்தர் கை நீட்டினார். இதுதான் யோபுவுக்கு மனசுல இருந்துச்சு. நான் யோபுவுக்காக கை நீட்டுறது அவனை அழிக்கிறதுக்காக இருக்காது, அவனை ஆசீர்வதிக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கும். ஹல்லேலூயா. அவனை நஷ்டப்படுத்த நீ கை நீட்டு, நீ வச்சுக்கோ, நீ உன் கையில கொடுக்கிற. கொடுத்துட்டு அவர் திருப்பி ரெடி ஆகிறார். எதுக்கு தெரியுமா? திரும்ப பிளஸ் பண்றதுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனை தற்காலிகம், அதனால் வருகிற ஆசீர்வாதம் நிரந்தரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானுக்கு யோபுவுக்கும் எதிரான பிரச்சனை ஒரு தலைமுறை பிரச்சனை. ஆனால் கர்த்தர் அதனால் கொடுக்கிற ஆசீர்வாதம் 4 தலைமுறைக்கு. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததும் தொடுவார். ஏன்னா ஏற்கனவே அவர் கை நீட்டினது யோபுவுக்கு எல்லாம் கொடுக்கிறதுக்கு. இப்ப அவன் வந்து சொல்றான், நீர் தொட்டீர்னா எவரு அது நீ செய். அவன் சாத்தான சில நேரத்தில் ஃப்ரண்ட்ல விடுறாருன்னா பின்னாடி பெருசா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவன் அப்போ எதிரா மாற்றணும். இதுதான் சாத்தான் இயேசுவின் வாழ்க்கையில செய்தான். எப்பொழுது இயேசு பிசாசனவன் சோதிக்கிறானா, பிதா சொல்றார், இவர் என்னுடைய நேசகுமாரன். பொதுவா யார நேசகுமாரன் சொல்லுவாங்க தெரியுமா? பிரியமானதை செய்கிறவர்களை. நேர வந்துட்டான், வந்து அதுலதான் கேள்வி வைக்கிறான், நீர் தேவனுடைய குமாரன் ஆனால். அப்பாவை சந்தேகப்படாம ஒரு பிள்ளை இருக்கிறானா அவன் தாங்க பிரியமான பிள்ளை. அப்பாவை சந்தேகப்படக்கூடாது. என் அப்பா எனக்கு பெஸ்ட் தான் கொடுப்பார். அப்பாவை சந்தேகப்பட்டு போய் தான் தங்களுக்கு தாங்களே நிறைய காரியத்தை டிசைட் பண்றாங்க. சிலுவையிலே அவர் கைவிடப்பட்ட பிறகும் அப்பா உங்க கையில நான் கொடுத்துறேன் அப்படிங்கிறார். இதுதான் ஃபேவரட். ஈசாக்கு நேசகுமாரன் சொல்ல காரணம் என்ன? அப்பாவை சந்தேகப்படல. கத்திய கையில வைத்ததுக்கு அப்புறம் அப்பாவை சந்தேகப்படாம பலிபீடத்துல படுத்து அப்பாவை பார்த்துட்டு இருக்கான். இதான் நேசகுமாரன்.
ஆனா சாத்தான் வந்து கொஸ்டின் மார்க் கொண்டு வரான் பாத்தீங்களா? பாம்பு அதான் இப்படி இருக்கு, கொஸ்டின் மார்க்லாம். நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்யும். நாம இருந்திருந்த உடனே நாம 40 நாள் ஜெபம் முடிச்சிருக்கிறோமே, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே இந்த கல்லு. ஆண்டவர் இப்படி இருப்பார். ஏய், நீ அவருடைய பிள்ளைங்கிறது உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துதான் காட்டணுமாடா. ஆமென். நான் இயேசுவின் பிள்ளைங்கிறத ப்ரூவ் பண்ண நான் ஒன்றும் செய்ய வேண்டியதில்ல. அவர் எனக்காக சிலுவையிலே. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளையா? நான் இயேசுவின் பிள்ளை. எப்படி நீ பிள்ளைன்னு சொல்லுவ? எதை வச்சு நீ பிள்ளைன்னு சொல்லுவ? பாரு, அது நான் சொல்லல, அவர் சொன்னது. அவருடைய நாமம் ஆமென். எப்படி எல்லாமோ வந்து தேவாலயத்தின் உச்சியில நிறுத்தி வார்த்தைக்கு மேல சந்தேகத்தை கொண்டு வர பார்க்கிறான். தூதர்கள் கட்டளை இடுவார்ல, கட்டளை இடுறாரா இல்லையா பார்ப்போம், குதிங்க. நாம இருந்து ஆண்டவரே இதோ வருகிறேன் போயிரும். ஆமென். அவர் உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாரு. அதுதான் யோபு சொல்றான், கர்த்தரிடத்துல இருந்து நன்மையை வாங்கினா தீமை வாங்க கூடாது. அவரே மனைவி சொல்றா, நீர் எத்தனை மட்டும் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீர், தேவனை தூஷித்து. இது சாத்தானுடைய வேர்டு. உமக்கு முகத்துக்கு எதிரே உமை தூஷிக்கணும். இது தேவனை தூஷித்து அப்ப சொல்லணும். பயங்கரமான சவாலா இருக்கிறார் சாத்தானுக்கு. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், 3 சோதனை முடிச்சதும் அப்பாலே போ சாத்தான என்றார். சாத்தான் விலகிட்டான். இந்த 2 சோதனைக்கு அப்புறம் சாத்தானுக்கு நெருங்க முடியல யோபுவ. அதுலயும் எனக்கு ஒண்ணு படிச்சு எனக்கு டைஜஷனே ஆகாத இது என்னன்னா, அவன் உன் கையில் இருக்கிறான் 2வது அதிகாரத்துல சொல்றார். 2:6 இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். இப்போ யோபு யார் கையில் இருக்கிறான்? சத்தமா சொல்லுங்க. சாத்தான் கையில் இருந்துட்டு அடுத்து சொல்றார், அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு. இது உண்மையில சோதனை யோபுவுக்கு அல்ல, இது சாத்தானுக்கு. ஒரு குரங்கு கையில பழத்தை கொடுத்துட்டு இதை தொட்ட. ஆமென். இப்போ சாத்தான் யார் கையில இருக்கிறான்? சாரி, யோபு யார் கையில இருக்கிறான்? இல்ல நீங்க தெளிவா இருக்கீங்களேன்னு பார்த்தேன். யோபு யார் கையில இருக்கிறான்? சத்தமா சொல்லுங்க. இப்ப அந்த கையில இருந்துட்டு சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எப்படி இருக்கும் உனக்கு? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த கையில இருந்துட்டு சொல்றான், எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவார். அந்த கையில இருந்துட்டு சொல்றான், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு. சத்ருவின் கூடாரத்துக்குள்ள என்ன கொடுத்தாலும் அங்கே வந்து என்னை பராமரிக்கிற என் ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. எவ்வளவு இது கேட்டு கேட்டு சாத்தானுக்கு 1வது அதிகாரத்தில் கர்த்தர் உண்டு, யோபு உண்டு, சாத்தான் உண்டு. 2வது அதிகாரத்தில் கர்த்தர் உண்டு, யோபு உண்டு, சாத்தான் உண்டு. 42வது அதிகாரத்தில் கர்த்தர் உண்டு, யோபு உண்டு. ஒருத்தனை காணல. இங்க பாத்தீங்களா? இதுதான் ரிசல்ட். இதுதான் ரிசல்ட். ஆமென். 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 ஹல்லேலூயா. ஆமென். உங்க லைஃப்ல இதான் ரிசல்ட்டா இருக்கட்டும். உங்க வாழ்க்கையில இதான் ரிசல்ட்டா. இது ரிசல்ட்டா இருக்கணும்னா சாத்தானுக்கு பணிஞ்சிடக்கூடாது. அவன் பணிய வைப்பான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. ஒரு வார்த்தை தூஷிச்சுட்டேன்னா முடிஞ்சு. நீங்க மட்டும் கொஞ்சம் பெண்ட் ஆயிட்டீங்கன்னா, ஏசுட்ட வந்து அப்படிதானே சொன்னா, இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் அப்படி இப்படி யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படி வந்துட்டு அப்படி போட்டு போயிட்டீங்கன்னா, அப்படி தொட்டுட்டீங்கன்னா சொல்லுவான், அப்பாலே போ சாத்தானே. இயேசுவை கால விழ வைக்க பார்த்தான். சில நாட்கள் சென்று கதரேனே கடற்கரைக்கு அவர் காலை எடுத்து வச்சதும், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இயேசுவை காலில் விழ வைக்கணும்னு நினைச்சவன்
இப்ப காலில் வந்து விழுந்து கிடக்கிற 6000 பிசாசு. ஹல்லேலூயா. நீ சவாலா இருந்தேன்னா உன்னை விழ வைக்கணும்னு நினைக்கிறவன் உன் காலில் வந்து விழுவான். அந்த இடத்துல அவர் பெண்ட் ஆகல, அப்பாலே போ சாத்தானேன்ட்டார். ஏன்னா டைம் நெருங்குது, டைம் நெருங்குது. ஏன்னா என்ன டைம் நெருங்குது? இன்னும் கொஞ்ச நேரத்தில் தூதர்கள் வந்து என்ன செய்ய போறாங்க? அவருக்கு பணிவிட செய்ய போறாங்க. அதன் அர்த்தம் என்ன? ஆயத்தம் பண்ணினதை கொண்டு வர போறாங்க. ஏன்னா அப்பா கொடுத்து விடுறார் ஃபுட்டு, ஆயத்தம் பண்ணதை கொண்டு வர போறாங்க. அப்ப இந்த டைம் நெருங்குற நேரத்தில் அவன் எப்படியாவது அட்ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் தள்ளி விட பார்க்கிறான். அந்த லாஸ்ட் சோதனை பாத்தீங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் சோதனை. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல பெரிய சோதனை என்ன தெரியுமா? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான். கொஞ்சம் வளைஞ்சிட்டீங்கன்னா, கொஞ்சம் கண்ணடைச்சிருந்துட்டீங்கன்னா, கொஞ்சம் 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 அந்த 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 அங்க வர போய் இப்படி கையை மட்டும் இப்படி காட்டிட்டீங்கன்னா. அன்னைக்கு ஒருத்தர் போன் பண்ணாரு. அன்னைக்குன்னா ஒரு சில வருஷத்துக்கு இப்படி ஒருத்தங்க என் கையை பார்த்து இப்படி சொன்னாங்கன்னு. யார்கிட்ட கேட்டு உங்க கையை காட்டினீங்கன்னு? எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது பாஸ்டர். அப்புறம் அவங்க அப்படி என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போமே. இந்த மெத்தட் நல்லா இருக்கு. எனக்கு அவங்க அப்படி என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போமே. என்ன சொன்னாங்க? ஒரு வருஷத்துல உங்க பிரச்சனை மாறி நீங்க வந்து கடன்லாம் மாறி இன்னொரு ஆளுக்கு கடன் கொடுக்கிற மாதிரி ஆயிருவீங்க அப்படின்னு. இடையில ரீசெண்டா ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் அந்த சகோதரர் திருப்பி போன் பண்ணார். மாஸ்டர் கடன் தலைக்கு மேல ஏறி முங்குற மாதிரி இருக்கு. இல்ல வந்து ஒரு வருஷம் இன்னும் வரலையா? அட்ஜஸ்ட்மெண்ட் சின்ன விஷயம். அதாவது அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி சோதனை என்ன? தள்ளிவிட பார்க்கணும், தள்ளிவிட பார்க்கணும், ஹெவியான சோதனை. இப்போ சின்ன அட்ஜஸ்ட், கொஞ்சம் நீங்க வளைஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு மேட்ரா, இதெல்லாம் ஒரு மேட்ரா, இதெல்லாம் இந்த காலத்துல யாரு பார்ப்பாங்க? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. ஆமா இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் பாவமா? இந்த வனாந்தரத்துல நான் இப்படி வளைஞ்சு கொடுக்கறதுல யாருக்கு தெரிய போகுது? ஆமென். காட்ஸ் பிளான் உங்களை சாத்தான் காலில் விழ வைப்பதல்ல, சாத்தானை உங்கள் காலிலே விழ வைப்பது. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென். மீதி பாயிண்ட் நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். இந்த இதுல 1-2 காரியங்கள் இருக்கிறது. மத்திய 4:3 இப்போ ஏன்னா இந்த சத்தியத்தை நாம் அறிய வேண்டியது அவசியமானதுனால சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சோதனைக்காரன், டெம்டர், அவரிடத்தில் வந்து பிசாசுக்கு சில பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்ப்பம் தெரியும், விடிவெள்ளியின் மகன். இதை தாண்டி இன்னும் சில பெயர்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒரு தேவ பிள்ளை மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா யோபு எப்படி இருந்தான்? சாத்தானுக்கு சவாலா இருக்கிறான். ஒரு மோசஸ் ராஜசேகர் அவர் கூட ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு, சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க அப்படின்னு. சாத்தா யாருன்னா சோதனைக்காரன். சோதனைன்னா சோதனையை கொண்டு வருவான். நல்லா இருக்கும்போது சோதனை வருதுனாலே சோதனைக்காரன் வர, ரெடியா இருந்துக்கோ. இன்னொரு பெயர் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, குற்றம் சாட்டுகிறவன். வெளிப்படுத்தல் 12:10. குற்றம் சாட்டுகிறவன். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல். இந்த குற்றம் சாட்டிட்டே இருக்கிற வியாதி வந்து அந்த கேரக்டர் வந்து அது இவனோடது.
அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம தேவையில்லாம சோதிச்சுட்டே இருப்போம். அந்த ஒரு பெயினை கொடுத்துட்டே இருப்போம். அதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த ஸ்பிரிட். ஒருத்தங்களை சும்மா குற்றப்படுத்திட்டே, ஏதாவது குற்றம் தெரியும், இதுல ஏதாவது நான் ஒரு குற்றத்தை பார்க்கலாமா, குற்றம் தெரியாதா? அதனாலதான் அவன் நேர போய் எல்லாம் தெரியுதான், இங்க ஏதோ நிறுத்தி வச்சிருக்கிறீங்க. இப்ப என்ன பத்தி சாத்தா கம்ப்ளைண்ட் பண்ண பயங்கரமா நிறுத்தி வச்சிருக்கிறீங்க. அவன் இன்னைக்கு ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணல தெரியுமா? ஒண்ணுமே இல்லாத மேட்டரையும் அவன் பெருசா ஊதுவான். இயேசு கிறிஸ்துவின் மேல் நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சுட்டே இருந்தாங்களாம். இயேசு அமைதி ஆயிட்டார். ஏன்னா இந்த ஸ்பிரிட் யாருக்கு ஸ்பிரிட்? ஒருத்தங்க உங்களை ரொம்ப குற்றப்படுத்திட்டே இருக்கும்போது முதல்ல அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க. இருக்குன்னா மாத்துங்க, இல்லைன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவங்க ஸ்பிரிட்டை யாரு கைக்குள்ள வச்சிருக்கிறா தெரியுமா? சாத்தான். அந்த ஸ்பிரிட் நமக்குள்ள வந்துட்டு நான் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான் இருக்கு. இது ரொம்ப முக்கியம். நான் சும்மா ஒருத்தங்க கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சு என்னுடைய ரிசல்ட் எப்படிப்பட்டது இருக்கும் தெரியுமா? தாழ்த்தப்பட்டு போனான். அதனாலதான் கொஞ்சம் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தோன்னே பேதுருவை பார்த்து இயேசு சொல்றார், எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்ட்டார். ஆமே. குற்றம் சாட்டுகிறவன் குற்றம் சுமத்தும் பொருட்டுன்னா குற்றத்தை இவன் கண்டுபிடிச்சு இல்லாதது இருக்கிற, அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கணும், 3 கம்ப்ளைண்ட் உருவாக்குவாங்க. ஒரு காரியம் இருக்கும், ஆனா அது எஃபெக்டா இருக்காதுன்னு சொல்லிட்டு பழையதெல்லாம் நோண்டுவாங்க. அதெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டது, சமுத்திரத்தின் ஆழத்துல போடப்பட்டது. நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் எங்க தூக்கி போட்டாரு? இவங்க எக்ஸ்பர்ட் உள்ள போவாங்க. இவங்க உண்மையில இந்த கிஃப்ட் வச்சு முத்து எடுத்துட்டு வந்திருக்கணும். கடல் ஆழத்துல என்ன இருக்கு? அதெல்லாம் இவங்களுக்கு இதை விட அவங்களுக்கு பெரிய டைமண்ட் என்ன தெரியுமா? நம்ம குற்றத்தை அங்கிருந்து எடுத்துட்டு இப்படி வருவாங்க. எடுத்து வீட்டில் வச்சு அதை பிரிச்சு அதை திருப்பி டெவலப் பண்ணி தண்ணி வச்சு கழுவி இப்படியே இருப்பாங்க. அவன் ஆண்டவர் பார்ப்பார், எங்க பாதாளத்துல போட்டாலும் போயிருவாங்க போல எல்லாம் இருக்கு. சில கிருபை பெற்றவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. அப்படியே எந்த அளவுக்கு ஆழம் மூச்சு முட்டும் அதெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. சிலர்லாம் நம்மளை பத்தி பேசி முடிச்சுட்டு தண்ணி தண்ணி அப்படி மூச்சு முட்டும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எவ்வளவு அதுக்காக அவங்க எடுக்கிற ரிஸ்க் எவ்வளவு. சாத்தா ஏன் சொல்றேன்னா, இந்த சர்ப்பம் வஞ்சிக்கும். பாத்தீங்களா, யோபு சஃபர் ஆனாரு, யோபுவின் மனைவிக்கும் பாதிப்பு தான். ஆனா சாத்தான் தான் என்ன செய்யணும்னு நினைச்சானோ அதை இப்ப யாரை வச்சு பேசுறான் தெரியுமா? யோபுவின் மனைவியை வச்சு தேவனை தூஷியும் அப்படிங்கிறான். வேற ஏதாவது சொல்ல வேண்டியதுதானே? ஒரு நல்ல மனைவினா என்ன சொல்லியிருக்கணும்? நம்ம 2 பேருமே செத்து போலான்னு சொன்னா கூட ஓகே, அது நீர் சாவும். அப்படியும் சிலர் இருக்கிறாங்க. சிலர் வழியில சொல்லுவாங்க இவர் எப்போ போவார்னே. ஒரு சகோதரி ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஏதோ அவங்க ஹஸ்பண்ட் கோவத்தில் டமார்னு அடிச்சிருக்கிறாரு. இவங்க ஃபோன் பண்ணி, என்ன சிஸ்டர் இப்படி ஆள்றீங்க? இப்படி ஒரே ஒரு ஜெப குறிப்பு உங்கள்கிட்ட வைக்கிறேன். என்ன ஜெப குறிப்பு? என் ஹஸ்பண்டுக்கு பிரஷரும் கொலஸ்ட்ராலும் ஜாஸ்தியா இருக்கு, சீக்கிரம் போயிடணும்னு. ஏன் சிஸ்டர் இப்படி சொல்றீங்க? என்ன அடிச்சுட்டார் பாஸ்டர். 2 நாள் கழிச்சு சேர்ந்து வந்தாங்க. சேர்ந்து வந்து ஜெபம் பண்ணி எங்க அப்பா ஒப்புரவாகி விட்டாச்சு. விடும்போது சிஸ்டர் கூட, சிஸ்டர் அந்த பிரேயர் என்ன செய்ய தயவு செய்து பண்ணிடாதீங்க. அந்த
சிஸ்டர் பார்த்துட்டு இருக்கிறாங்களான்னு தெரியல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலர் அப்படி வழியில அப்படி பார்த்துட்டு, எத்தனையோ பேர் இந்த கொரோனால போனாங்க, இந்த ஆள் இப்படி. ஆமா, எங்க அப்பாவை ஊர்ல ஒரு 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 பையனா பேரப்பிள்ளை, பாஸ்டர் எங்க பாட்டி ரொம்ப சிக்கா இருக்கிறாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனான். கூட்டிட்டு போய் ஜெபம் பண்ணும்போது, எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு அப்பா கேட்டான். ஆண்டவர் ஒரு நல்ல முடிவை கொடுக்க, பாட்டி அங்கிருந்து, நீ வேணா போ, எனக்கு அவசரம் ஒன்றும் இல்லை, நீ வேணா போ, எனக்கு அவசரம் ஒன்றும் இல்லை. அதே போல 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல்ல ஒரு தாயார் ரொம்ப சிக்கா இருக்கிறாங்க, கண்ணெல்லாம் திறக்கல அப்படின்னாங்க. நான் பார்க்க போறேன். அவங்க மருமக கீழே வந்து இப்படி அவங்க கண்ணு திறக்கல, ஃபுட்டு ஒன்றும் சாப்பிடல, இப்படி படுக்கையிலேருந்து கஷ்டப்படுறத பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னாங்க. போயாச்சு. ரூமுக்குள்ள என்ட்ரானதும், எப்படியாவது எங்க மாமியார் எழும்பிடணும், இவங்க படுக்கையிலேருந்து எப்படியாவது எழும்பிடணும். ஒண்ணுமே புரியல. நேர ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்தோடனே அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் காது நல்லா கேட்கும், காது நல்லா. இப்படிதான் நேற்று யார்கிட்டயோ பக்கத்துல இருந்து போன்ல இப்படி கஷ்டப்படுறத பார்த்தோன்னா மாமியார் படுக்கையிலேருந்து கையை காட்டியிருக்காங்களாம். காது நல்லா கேட்குது. சிலருக்கு அப்படிதான். அதனால கண்ணை மூடி கிடக்காங்கன்னு எதுவும் பேசுறாதீங்க. யோபுவின் மனைவி வாயில வார்த்தை, அவன் சோதனைக்காரன், அவன் குற்றப்படுத்துகிறவன். நம்மளை பிசாசானவன் ஆட்கொள்ளக்கூடாது. நம்ம கிட்ட இந்த கேரக்டர் இருக்குன்னா, ஒருத்தங்களை பார்க்கும் போதே நம்ம குறை கண்டுபிடிக்க தான் பார்க்கிறோம்னாலே நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல வஞ்சித்துட்டான், எங்கேயோ வஞ்சித்துட்டான். சில பார்த்துருக்கீங்களா, கல்யாண வீட்டுக்கு ஆளா கிளம்பி போய் ஃப்ரெண்டில் உட்காந்துருந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து குறை சொல்லுவாங்க. அந்த வெல்கம் பண்றதுக்கு விட்ட ஆட்கள் சரியில்லை. அந்த பன்னீர் சரியா, அதால் அவங்க தலையில அடிக்கணும். சரியா? அடுத்து பாரு, மாப்பிள்ளை பாரு, பொண்ணோட அரை கம்மி. பந்தியில ஆளா உட்கார்ந்து இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் பந்தியில இருப்பாங்க, லாஸ்ட் பந்தியில இருப்பாங்க. இருந்தாலும் நேத்து நைட்டு ரிசப்ஷன்ல வச்சது போல எல்லாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எதுலயாவது குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும், குற்றப்படுத்திட்டு. இது 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 சாத்தா. 2 ஆமீன் வருது. பைபிள் ஸ்டடியில எல்லாரும் வாயும் தெரியும் எனக்கு. ஆமென். இந்த சண்டே சர்வீஸ்னா ஃபுல்லா இருக்கனால எஸ்கேப் ஆயிருவீங்க. அதுக்குன்னு அடுத்த வாரம் வராம இருந்துடாதீங்க. நீங்க தான் உண்டு. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது எங்க பிரின்சிபால் சொல்லுவாங்க, இங்க பாரு, இந்த பைபிள் ஸ்டடிக்கு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வராங்கல்ல, அவங்க உண்மையான விசுவாசி அப்படிம்பாங்க. சண்டே எல்லாரும் வர்றது லீவ் இருக்கனால வருவாங்க. ஆனால் அதை தாண்டி எஃபர்ட் எடுத்து டைம் ஒதுக்கி வந்து இருக்கிறாங்க தெரியுமா, அவங்கள ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு காமனா சொல்றாங்க. இன்னொரு அவனுடைய பெயர் இருக்கு தெரியுமா, விழுங்குகிறவன். 1 பேதுரு 5:8. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற, அதுல 2 பேர் இருக்கு, எதிராளி எதிராளி. அப்ப எனக்கு எதிராளி யாரு? பிசாசு. உங்கள் எதிராளிகளில் ஒருவனாகிய பிசாசுன்னா நம்ம வேற நிறைய பேரை சேர்க்கலாம். எதிராளின்னு சொல்லிட்டு பைபிள்ல நமக்கு ஒரே ஒரு ஆளை தான் சொல்லி இருக்கு. யாரு? பிசாசு. அப்போ நிறைய பேர் எதிராக எழும்புறது அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அது. அதாவது யாரை எனக்கு எதிராக எழுப்புனா எனக்கு வலிக்கும்னு சாத்தானுக்கு தெரியும். யாரை எனக்கு எதிராக எழுப்புனா நான் அழுவேன்னு சாத்தானுக்கு தெரியும்.
யாரை எனக்கு எதிராக எழுப்புனா நான் தளர்ந்து போவேன் என்று சாத்தானுக்கு தெரியும். அப்போ என் க்ளோஸா இருக்கிறவங்க அவனுடைய பிடியில் இருக்கிறாங்கன்னா, ஆண்டவரே அவங்கள எப்படியாவது காத்துக்கோங்க ஆண்டவரே. ஏன்னா அவங்க நம்ம கூட ஒரு நாள் நல்லா இருந்தவங்கல்ல. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், எனக்கு விரோதமா எழும்பினவன் என் சத்ரு அல்ல. என் சத்ருவா இருந்திருந்தா நான் சகிச்சிருப்பேன், ஆனா என் கூட அப்போ. ஆமென், ஹல்லேலூயா. அப்பம் புசித்தவன் கொதிகால. அப்சலோம தாவீது மனசுல வச்சு எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். எப்படி ஒரே பிளேட்ல சாப்பிட்டு, என்ன மகனே என்ன மகனே, டக்குன்னு காலை தூக்கிட்டான். தன் குதிகாலை தூக்குறான், அப்பாக்கு எதிராட்டு காலை ஓங்குறான். தாங்க முடியல. ஆமென். அவன் விழுங்குகிறவன், எதிராளி. யோவான் 8:44 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். இதை படிக்கும்போது நமக்குள்ள தோணும், எப்பாடா இதுவரை நம்ம யாரையும். ஆனா இருக்கு. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? தன் சகோதரனை பகைக்கிறவன், அதே வேர்டை யூஸ் பண்ணியிருப்பார், மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்பதாக சண்டே செர்மன்ல சொன்ன வேர்டு ஞாபகத்துக்கு வருகிறது. பகை பகை அவர் சிலுவையில கொண்டார்ன்னு இருக்கு. அப்ப பகை எங்க வாழாது? சிலுவையில வாழாது. பகை வேறு எங்கும் சாகாது. பகை சிலுவையில வாழாது, அங்க செத்துரும். அப்ப நான் சிலுவையோடு இணைந்து இருக்கணும், அவருடனே கூட. இல்லைன்னா அந்த பகையை அப்போ அது பிசாசனுடைய நேம். அவன் எப்படி இருக்கு? ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அடுத்து அவனை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பேலியாள். பேலியாள் 2 கொரிந்தியர் 6:15. பேலியாள். பேலியாள்னா அதனுடைய சரியான அர்த்தம் தீமை நிறைந்தவன். கம்ப்ளீட்டா தீமையான காரியம் தான். 2 சாமுவேல் 23:6 பேலியாளின் மக்களுக்கு அவங்களை குறித்த கேரக்டர் சொல்லப்பட்டிருக்கிறது. பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்பட கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுகளுக்கு. அதன் அர்த்தம் என்ன? அவங்கள எந்த காரியத்திலையும் சேர்க்கவே முடியாது. சாத்தானுடைய பிடியில ஒருத்தர் கம்ப்ளீட்டா மாறும்போது அவன் எல்லா விதத்திலும் முள்ளா மாறுவான். வாங்க, அந்த ரோஜா பூவை பார்த்து சந்தோஷமா பறிக்கலான்னு கை நீட்டும் போது அப்படி ஒரு குத்து குத்தும். பேலியாளின் மக்கள் அவங்க முள்ளுனாலே அதை தூக்கி போடப்படணும், அவ்வளவுதான். இந்த பிசாசினுடைய, அதனாலதான் இந்த குற்றம் சாட்டுறது, இந்த பகைக்கிறது, இந்த காயப்படுத்துறது, இதெல்லாம் நம்ம என்னதான் அந்நிய பாஷை பேசி இருந்தாலும் இதெல்லாம் சாத்தானுடைய கேரக்டர். அவனுடைய பாருங்க, பேதுரு சொன்னதுல என்னங்க தப்பு இருக்கு? மனுஷகுமாரன் பாடுபடுவார், அடிக்கப்படுவார் சொன்னதும் ஒருத்தரை ஹீரோவா பார்த்துட்டு இருக்கிறான் பேதுரு. அவரை ரசிச்சுட்டே இருக்கிறான். ரசிக்கிறவன் பேதுரு, இயேசுவை. நீங்க பேதுரு இயேசு, அதாவது மறுதலிக்கிறதுக்குன்னு போகல, இயேசுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்க தான் போறான். அவன் கண்ணு ஃபுல்லா அவரை தான் பார்க்குது. இயேசு பேதுருக்கு ஹீரோ. அப்போ இவர் தான் ஜெயிப்பார். அப்படி அவர் அடிக்கப்படுவார், கஷ்டப்படுவார். வேற யாருமே துடிக்கல அந்த இடத்துல. மார்பிள் சாய்ந்திருந்த யோவான் கூட என்னண்டவர் பேசுறீங்க அப்படி சொல்லியிருக்கணும். பேதுரு தான் துடிக்கிறான். ஆண்டவர் சீஷர்ல டாப்ல பேதுரு தான் வச்சார். முந்தினவன் பேதுரு அப்படின்னு இருக்கும். The first Simon அப்படிதான் இங்கிலீஷ்ல இருக்கும். அப்படின்னா என்ன? உண்மையிலே ஃபர்ஸ்ட் சீஷன் யார் தெரியுமா? அந்திரேயா. பேதுரு இயேசுட்ட கூட்டிட்டு வந்ததே யாருதான்?
அந்திரேயா. ஆனா ரேங்க் லிஸ்ட்ல பேதுரு தான் ஃபர்ஸ்ட் வச்சார். ஏன்னா இயேசுவை படிக்கிறதுல அவன் காட்டுறது மாதிரி இன்ட்ரெஸ்ட். ஹல்லேலூயா. அப்படி இருந்தும் கொஞ்சம் மாம்சீகமா, ஐயோ இப்படி நடக்கக்கூடாது, இப்படி நடந்தா இது போயிருமோ, இப்படி நடந்தா இப்படி கூட எல்லாம் வர முடியாதோ, கடல்ல இனி நடக்க முடியாதோ, ஐயோ அவரை பிடிச்சா நம்மளையும் பிடிச்சிருவாங்களே, அவரை அடிச்சா நம்ம மேலேயும், ஆண்டவரே இவைகளெல்லாம் உமக்கு சம்பவிக்க கூடாதுங்கிறார். உடனே இயேசு சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படிங்கிறார். ஏன்னா பிடிக்க பார்க்கறான் பிசாசு, பிடிக்க பார்க்கறான். நம்ம ஆண்டவரோடு நெருங்க 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 நம்மளை ஏதாவது வகையில பிடிக்க பார்ப்பான். இதுல பிசாசினுடைய கேரக்டர். யோபு சவாலா இருந்தான், யோபு உறுதியா இருந்தான். பல இழப்புகள் வந்த போதும் உறுதியா இருந்தான். இயேசுவுக்கு மிகுந்த பசி உண்டான போதிலும் அவர் உறுதியா இருந்தார். யோபுவும் ஜெயித்தான், இயேசுவும் ஜெயித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறுதியா இருக்கணும், உறுதியா இருக்கணும். எந்த விதத்திலும் பிசாசு பல எண்ணங்களை கொண்டு வருவான். எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, பேசாம முடிச்சிரு, பேசாம முடிச்சிரு, செஞ்சிடவே கூடாது. பல இவ்வளோ இழந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை. கடந்த நாளில் ஒரு படிக்கிற ஒரு பிள்ளை பார்க்க வந்தா, இன்னும் ஒரு 2-3 monthsல அவ கம்ப்ளீட்டா படிச்சு முடிக்க போறா. ஆனாலும் எனக்கு முடியல, எனக்கு சாகணும்னு தோணுது அப்படின்னு. பாருங்க, லைஃப் அப்படியே முடக்க வைத்து. ஆமே. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி பிள்ளைய அனுப்பி வச்சேன். ஆமே. ஏதாவது ஒரு கொஞ்சம் கூட எசைஞ்சிட்டான் எப்படியாவது கையில் எடுக்கலாம். அதான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி எசைஞ்சிடாதீங்க, நில்லுங்க. கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னாக வைக்கிறேன். பிடிச்சு நின்றுங்க, ஓடிராதீங்க. யோபு நிற்கிறான், ஜெயித்தா. இழந்த அனைத்தையும் ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொண்டா. ஏசு ஜெயித்தா, நம்ம எல்லாம் சொந்தமாக்கி கொண்டா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருக்கு சித்தமானா இந்த செய்தி அடுத்த வாரமும் தொடரும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இப்பொழுது நாம் தாழ்த்தி, ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்மையே உறுதியாய் பற்றி கொண்டு நிக்கணும். எங்க நிக்கணும்ப்பா, நின்றணும்ப்பா, என்னை நிக்க வச்சிருங்கப்பா. கிருபை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே என் கால்களை, ஆமென், பலனோ நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனோ நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாயிருப்பவரே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, உம்மை. விண்ணப்பமா வைக்கலாமா? 2 கைகளை உயர்த்தி, கர்த்தாவே, கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தோ. ஆமென். பலனோ ஏசப்பா, உம்மை தேடுகிறே. என் பலனோ
வாஞ்சிக்கு உலர்ந்த என் எலும்புகள் உலர்ந்த என் எலும்புகள் உயிரடை தோங்க தேவா உம்பலன் தாருமே உலர்ந்த என் எலும்புகள் தேவா பலன் தாருமே உயிருள்ள வரையில் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே உயிருள்ள வரையில் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்கும். கைகளை உயர்த்தி கர்த்தாவே கர்த்தா என் கால்களை ஸ்திரப்படுத்தோ கர்த்தாவே ஆமென். நலனும் கோட்டையும் நீரே உம்மை தேடுகிறே என் பலனோ உம்மை. தகப்பனே நன்றி அப்பா. எந்த நிலையிலும் உறுதியாய் நிற்க உமக்காய் நிற்க கர்த்தாவே எவ்விதத்திலும் சாத்தானுடைய கண்ணியிலே சிக்காமல் அவனுடைய வஞ்சக வலையிலே விழாமல் உறுதியாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய். உங்களுக்கு தெரியும்பா நாங்கள் இந்த அளவுக்கு நிலையற்றவர்கள் என. எங்கள் அடிகளை உறுதிப்படுத்துகிறவர் நீர் அல்லவா. ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், ஜெயிக்க கிருபை தாரும். உங்க நாமந்தான் எங்களுக்கு அடைக்கலாம். அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இந்த ஜெயத்தை காண கர்த்தர் கிருபை செய்யும். மகிமை முழுவதையும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.